சுயநலவாதிகளுக்கான சில அடையாளங்கள். 1. உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வேலைகளில் மட்டும் கணக்காக இருப்பாங்க. 2. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு உதவி வேணும்னா உங்ககிட்ட அவங்களாவே தேடி வந்து பேசுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னும் போது பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. 3. அவங்களோட பர்சனல் விஷயங்களை மூடி மறைக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் உங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 4. உங்களை பற்றின போலியான பாராட்டுகள் நிறைய கொடுப்பாங்க. அவங்களோட பேச்சு நடவடிக்கைகள்லையும் அந்த போலித்தனம் தெரியும். இது சுயநலமான உலகம்தாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெரும்பாலானவங்க அவங்கவுங்க வேலையை நோக்கி ஓடுறேன் அப்படின்ற பேரில் வந்து செல்ஃபிஷாக தான் திங்க் பண்ணுவாங்க. நம்ம தான் யார் எப்படி அப்படின்றத தெரிஞ்சு பழகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்ற வரைக்கும் தான் அவங்க கூட பழகுவாங்க. அதுக்கு சரியான காரணங்களையும் தயாராக வச்சுருப்பாங்க. அவங்கள சொல்லிலாம் குறை கிடையாது. அதனால எல்லாத்தையும் நம்பி ஏமாறாமல் ஆள் பார்த்து பழகுங்க. பணமோ பாசமோ கேட்டால் மட்டும் கொடுங்க. வாழ்க்கையில் உங்களை தொலைச்ச உறவுகளை எப்பயுமே தேடாதீங்க. நீங்கள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் இழந்ததை திருப்பி எடுக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் அதிக அளவு உங்களை காயப்படுத்தி வேடிக்கை பார்க்கும். நேரான பாதைனாலும் மேடு பள்ளம் தாண்டி தான் போகணும். நேர்மையாக இருந்தாலும் சில கவலைகளையும் துன்பங்களையும் தாண்டி தான் வாழணும். அதனால் உங்களை யார் எந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறாங்களோ அதே இடத்துல அவங்களையும் நிறுத்தி வைக்கிறதுக்கு பழகுங்க.